கர்த்தர் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு லோக சுவார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஆண்டவராக கர்த்தர் வானத்து பூமியும் படைத்தார். படைத்துட்டு எல்லா ஜனங்களையும் இந்த ஆண்டுக்குள் மொழியாக அவர் படைத்தார். அப்போ மனுஷர்கள் இந்த உலகத்தில் அநேகமான பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அவள் அக்கிரம் பூமியில் பெருகினது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். மனுஷனை படைத்ததற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது அவர் இதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிற ஜனங்களையும் விலங்குகளையும் நான் அழித்து போடுகிறேன் என்று மிகவும் வேதனையோடு கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த காலத்திலே நோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாகவும் நீதிமானாக இருக்கிறான். அவன் இடத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இது. கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாத்தையும் அவன் செய்தான். என்ன செய்தான்னா, நீ ஒரு கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்கு, அதிலே உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் பாதுகாப்பேன், எல்லா ஜனங்களையும் நான் அழிக்கப் போகிறேன், நிர்மூலமாக்கப் போகிறேன். எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது, இல்லை அக்கறம் மிக வேதனையாக இருக்கிறது. நம்ம எல்லாம் கர்த்தர் படைத்தது ஏன்னா நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும், பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்ம பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு மிக வேதனையாக இருக்கிறது. அவர் மிக விசனமாக இருக்கிறது. அவர் மனசுக்கு ஒரு சஞ்சலமாக இருக்கிறது. ஆனால் நோவா போல ஒரு பரிசுத்தவனாக நீதிமானாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அப்படி தான் அந்த குடும்பத்தில் இருந்த 8 பேரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அவனையும் மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பிள்ளையுடைய மனைவிகளையும் பாதுகாக்கிறார். எல்லா விதமான மிருகங்கள், ஜோடியோடான மிருகங்கள், சகல பிராணிகள், ஆணும் பெண்ணுமாக சுத்தம் இருக்கிறவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் என்று எல்லாவற்றையுமே அந்த பேழையிலே அவர் சேர்த்துக் கொள்கிறார். கிட்டத்தட்ட 40 நாள் மழை பெய்கிறது. இரவு பகல் பலத்த மழை. வானத்தின் மதங்கள்லாம் திரண்டுகிறது, ஊற்றுகள்லாம் திரண்டுகிறது. உலகத்தில் இருக்கிற உயரமான மலைகளுக்கு மேலாக அது நிற்கிறது. கடவுள் என்ன பண்ணுறாரு, இது உள்ளே அடைத்து விட்டு அவங்களை அடைத்து விடுகிறார். எல்லாரும் உள்ளே போய்ட்டு அடைத்து விடுகிறார். எல்லா ஜனம் கத்துறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். நோவா எல்லாம் சொல்கிறார் போயிட்டு. ஆனாலும் யாரும் மனம் திரும்ப தயாராக இல்லை. அவர்கள் பாவத்தில் மூடுகிறார்கள். அவள் அக்கிரம் மிகுதியாக இருக்கிறது. அது கடவுளுக்கு மிகவும் விசனமாக இருக்கிறது. அப்போ தான் எல்லாத்தையும் அழித்து போடுவதற்கு போல கூட நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீ ஒரு பேழையை உருவாக்கு, அதுக்கு அறைகள் உண்டு பண்ணு, மேல்தரை கீழ்த்தரை என்ற ஒவ்வொன்றை உருவாக்கு. இப்படியாக ஜோடியாக விலங்குகளை உள்ளே சேர்த்துக்கொள், அதில் உணவை சேர்த்துக்கொள் என்று எல்லாவற்றையும் சொல்லும்போது அவன் ஒவ்வொன்றா செய்து கொண்டே வந்தான். ஏன் என்று அவன் கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். அவன் செய்து முடித்ததுனாலே அவனை பாதுகாத்தார். வேதத்தில் நிறைய பேர் நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்ட எல்லாருமே ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாம் பார்க்கிறோம், ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையுமே அவன் கேட்டான். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை மிகவும் ஒரு பெரிய ஆளாக உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதமான கலிலேய நாட்டில் இருக்கிற கானா ஊரில் செய்தார். அங்கே ஒரு கல்யாண வீட்டில் திராட்சம் குறைவாக இருக்கிறது. அப்போ எல்லோரும் இயேசுடைய தாயாக மரியாதை சொல்கிறாங்க, தாயை இது போல் திராட்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் போய் இயேசு சொல்லுங்கள். அப்போது எல்லோரும் போய் இயேசு சொல்கிறாங்க, ஆண்டவரே இது போல் திராட்சம் குறைவாக இருக்கிறது. அப்போ அங்கே அவர்கள் கற்சாடையில் ஒரு பானை இருக்கிறது. அதில் 2-3 குடம் பிடிக்கக்கூடிய தண்ணி பிடிக்கக்கூடிய அளவு இருக்கிற அந்த கற்பானையை அப்படி 6 வச்சுட்டு இருக்காங்க. அதில் தண்ணி ரொப்புங்கன்றாங்க. இவங்க யாரும் எதுவும் புரியல. அவர் சொன்னபடி அப்படியே செய்தார்கள். தண்ணி ரொப்புன்னு சொல்லி தண்ணி ரொப்பிட்டு அதை கொண்டு போயிட்டு எல்லாம் கொடுங்க, அப்படியே கொண்டு போய் கொடுத்தாங்க. அது முந்தி கொடுத்த திராட்சை விட பிந்தி கொடுத்த திராட்சை மிகவும் ருசியாக இருந்தது என்று அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லாமல் செகண்ட் கொடுத்தது நல்லா இருக்குது என்று அவங்க சொல்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை அப்படியே செய்தார்கள். நோவா சொன்னதை அப்படியே கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்டார். இயேசு சொன்னதை அப்படியே கேட்டார்கள். ஒரு இடத்துல பரிவுக்கூடன் ஒருத்தர் இருக்கிறார். சிசலோடு கொண்டு வராங்க.
இவன் கூட இருக்கானே எப்படி இருக்கான் என்று அவன் சொல்லும் பொழுது ஆணுடைய கிரியை வெளிப்படும்படியாக இப்படி இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. அப்ப உமிநீரை துப்பி சேர் உண்டாக்கி அதை கண்களில் பூசி நீ போய் சீலோ குளத்துல கழுவுங்கிறார். அவன் அப்படியே போனான். அப்படியே போயிட்டு சீலோ குளத்துல கழுவிட்டு உடனே வந்த உடனே அவன் சுகம் பெறுகிறான். சொன்ன எல்லாவற்றுமே அப்படியே நடக்கிறது. அவனுடைய வார்த்தையில் கேட்கிறவர்கள் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் நம்ம எதிர்த்து பேசுகளாக இருக்கிறோம். ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்று செல்லாதபடி இருக்கிற தடைகளே அவனுடைய வார்த்தை கேட்காதபடி தான் இருக்கிறோம். அவனுடைய வார்த்தைகள் தான் இந்த வசனங்கள். இந்த வசனத்தை நம்ம சொல்லும்போது இந்த வசனத்தை கேட்கிற நம்ம என்ன பண்ணோம்? அதை கேட்க நடக்கலாம் இருக்க வேண்டும். நோவா அப்படியே செய்தான். அவனை ஆசீர்வதித்தார், அவனை பாதுகாத்தார். இந்த குருடனை பார்த்தீங்களா? அவன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். கல்யாண வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கிறது. நிறைய வார்த்தைகள், நிறைய வசனங்களை வேதத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் கேட்ட பிள்ளைகள் அப்படியே செய்தார்கள். செய்தவர்கள் அதிசயத்தை பெற்றார்கள், ஆரோக்கியத்தை பெற்றார்கள், உயிரோடு எழுந்தார்கள். சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டார்கள். கேட்காதபடி இருந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். நமக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கவில்லை? நம்ம எவ்வளோ ஜெபித்து கொண்டிருக்கோமே, வேத வாசிக்கிறோமே, நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறோமே என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை கேட்காதபடி, அவர் சொன்னதையெல்லாம் செய்யாதபடி நம்ம மனது இறுக்கமாக இருக்கும்போது நமக்கு அந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் சொல்லதெல்லாம் செய்யுங்க. அவருடைய வசனத்தின்படி கேளுங்க. விசுவாசத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நோவா எப்படி செய்தான் பார்த்தீங்களா? கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தான். 1 வருஷமாக அவர்கள் அந்த பிழைப்பில் இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமாக அவர்கள் மூலமாக தான் சந்ததி பெருகிறது. இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நோவாக்கு முன்பு இருந்த எல்லாரும் இருந்து போகிறார்கள். நோவா தான் இந்த சரித்திரத்தின் ஒரு ஆர்வமாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? உலகமே அழிந்து போனாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எல்லா மிருகங்களும் விலங்குகளும் அவன் கூட தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. இவன் நோவா ஆண்டவரோடு இருந்ததுனாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பாதுகாக்கிறார். நம்மை கர்த்தர் நிச்சயம் பாதுகாப்பார். நமக்கு இருக்கிற எல்லா பலன்களையும் கர்த்தர் எடுத்து போடுவார். அதுக்கு தான் இந்த உலகத்தில் கர்த்தர் வந்தார். வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய நோய்கள்லாம் அவர் குணமாக்கிறார். பாவங்கள்லாம் நம்ம விட்டு நீக்குகிறார். நம்ம கர்த்தர் சொன்னதை நாம் செய்தோம்னா நிச்சயம் நமக்கும் அப்படி நடக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நோவா செய்தது போல நாங்கள் செய்ய எங்கள் உதவி செய்ய தகப்பனே. கர்த்தர் சொன்னபடி எல்லாத்தையும் அவன் செய்து முடித்தான். அவனை நீர் பாதுகாத்தீர். நாங்களும் தகப்பனுடைய வார்த்தையை கேட்கலாக இருக்க ஆண்டவரே, இசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதி தகப்பனே. ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும் தகப்பனே. ஆண்டவரை சுகத்தை தாரும் தகப்பனே. அதிசய அற்புதத்தை நீ தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.